ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டைம் சேஞ்சிங் vlogs. இன்றைக்கி நம்ம ஒரு ருசியான டேஸ்டியான சேமியம் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். வாங்க, ஒரு பேன் வச்சுட்டு ஒரு 3 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி பெருஞ்சீரகம் சோம்பு போட்டுக்கலாம். ஒரு வெங்காயம் கட் பண்ணிவிட்டு ஒரு தக்காளி, இஞ்சி பூண்டு நான் தட்டி போட்டிருக்கேன். இன்றைக்கி நான் பேஸ்ட்டு பண்ணலை, ஏன்னா இந்த ராஸ்மல்ல ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த சேமியா பிரியாணிக்கு. இன்றைக்கி ஒரு மில் மேக்கர் வச்சு தான் நான் இந்த சேமியா பிரியாணி பண்ண போகிறேன். நம்ம எப்படி ஒரு மட்டன் போட்டு ஒரு சேமியா பிரியாணி பண்ணால் எப்படி டேஸ்ட்டோ ஒரு சிக்கனோ அதே மாதிரியே நம்ம இது ஃபீல் பண்ணுவோம். ஏன்னா நம்ம இதில் போட்டிருக்க மசாலா அப்படி போட போகிறோம். வாங்க, இந்த வெங்காயம் தக்காளி அந்த இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் எந்த கப்பில் சேமியா எடுத்துருக்கணும் அந்த கப்பில் 2 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். இது ரெட் சில்லி பவுட்ரு. இதுக்கு நான் எவரெஸ்ட் ஷாஹி பிரியாணி மசாலா தான் போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் போட்டிருக்கேன் பாருங்கள். இதுதான் அது எவரெஸ்ட் ஷாஹி பிரியாணி மசாலா. ரொம்ப டேஸ்ட்டு, நல்ல அரோமா கொடுக்குங்க. நான் மில் மேக்கர் ஒரு 5லேருந்து ஒரு 10 நம்பர் எடுத்து தண்ணியில் சூடு பண்ணி கட் பண்ணி போட்டிருக்கேன். ஏன்னா மசாலா உள்ளே இறங்கட்டும் அப்படின்னு. வதங்கினதுக்கப்புறமா இப்போ நான் இந்த கப்பில் தான் அங்கே நான் சேமியா எடுத்திருக்கேன். இந்த பெரிய கப்பில் இந்த 1 கப்பு சேமியாவுக்கு 2 கப்பு தண்ணி. நான் பேம்பினோ சேமியா எடுத்திருக்கேன். ஏன்னா இது கொஞ்சம் நம்மளுக்கு வெந்து அப்படியே நம்மளுக்கு அந்த குழையாமல் அப்படியே அரிசி மாதிரியே நிற்கும். அதனால் நான் பேம்பினோ சேமியா எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அந்த சேமியா ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்கிட்டோங்க. அப்புறமா நம்ம சேமியாவை போடலாம். பாருங்கள், இந்த 1 கப்பு சேமியாவும் இந்த பாருங்கள் நல்லா தண்ணி கொதிச்சு வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம சேமியா ஆட் பண்ணிவிட்டு யாராவது கெஸ்ட்டு வராங்க, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டிஷ் நம்ம பண்ணணுன்னா இதை நீங்கள் ஒரு வாட்டி பண்ணிவிட்டு சர்வ் பண்ணுங்கள். நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் எப்படி பண்ணியிருக்கீங்கன்னா எனக்கு ஒரு வாட்டி கமெண்ட்ஸ் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸில் தான் நான் இன்னும் டிஃப்ரெண்ட்டாக, ஏன்னா இது நான் முன்னாடியும் ட்ரை பண்ணி பண்ணியிருக்கேன். பட் இன்றைக்கி உங்கள் கூட நான் இதை ஷேர் பண்ணியிருக்கேன். பாருங்கள், தண்ணி இன்னும் இருக்குது. நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் சேமியா வேகணும். மறுபடியும் நம்ம மூடி போட்டுட்டு சிம்மில் வச்சிடலாம். இதுக்கு நான் புதினா, கொத்தமல்லி எதுவுமே போடலைங்க. நான் வீட்டில் இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி அவ்வளோதாங்க. நம்ம போட்டிருக்க அந்த எவரெஸ்ட் ஷாஹி பிரியாணியோட டேஸ்ட்டு நம்மளுக்கு இந்த பிரியாணிக்கு நல்ல அரோமாவும் டேஸ்ட்டும் கொடுக்கும். அவ்வளோதாங்க. இந்த பதத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா இந்த சேமியா நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு 2-3 மினிட்ஸ் நம்ம மூடி வச்சதுக்கப்புறமா அந்த தண்ணியெல்லாம் இறங்கிட்டு நல்ல நம்மளுக்கு ரைஸு பதத்துக்கு வந்துடும். பாருங்கள், இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், நான் இது இன்றைக்கி ரைத்தா கூட தான் சர்வ் பண்ணியிருக்கேன். ஒரு வேளை உங்கள்கிட்ட கோபி இருந்ததுன்னா கோபி மஞ்சூரியன், பொட்டேட்டோ ஃபிங்கர் அதெல்லாம் பண்ணி நான் இன்றைக்கி சிம்பிளாக நான் இன்றைக்கி ரைத்தா கூட தாங்க வச்சுருக்கேன். பாருங்கள், கலர்ஃபுல்லாக இருக்குது. சேம் நம்மளுக்கு ஒரு பிரியாணியோட எப்படி அந்த அரோமா ஃப்ளேவர் அந்த ஸ்ட்ரக்சர் பாருங்கள் அப்படியே இருக்குது. பாருங்கள், ஒரு வாட்டி ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஏன்னா இதை நம்ம இதே மெத்தடில் நம்ம சிக்கனும் இது யாராவது கூட ட்ரை பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், பாய்.